எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர்ன்னு சொல்லி 2 பெண்கள் தலைமையில பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேல பலியானதா இந்திய ராணுவத்திலிருந்து அறிக்கை வந்திருக்கு. 26 பெண்களோட கணவர்களை கொன்று அவர்களுடைய குங்குமத்தை அழிச்சதால ஆப்ரேஷன் சிந்தூர்னு பெயர் வச்சிருக்காங்க. இத கூட கிண்டல் பண்றாங்க இங்க இருக்கிறவங்க. பெண்கள் என்ன கல்யாணத்துக்கு பிறகுதான் பொட்டு வச்சுக்கிறாங்களா? அவங்க பொறக்கும்போதுலேருந்தே பொட்டு வச்சுக்கிறது இல்லையான்னு கேட்குறாங்க. சிந்தூர்னா நெத்தியில வச்சுக்கிற பொட்டு கிடையாது. நெத்திக்கு மேல வச்சுக்கிற குங்குமத்த தான் சிந்தூர்ன்னு சொல்றாங்க. அந்த குங்குமத்த கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் வைப்பாங்க. அது கூட தெரியாம சில பேர் பேசுறாங்க. 2 பெண்கள் தலைமையில போர் நடக்குது. அத பத்தி யாருமே பெருமையா பேச மாட்டேங்கிறாங்க. பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண் அடிமையெல்லாம் பேசுவாங்க. 2 பெண் சிங்கங்கள் தலைமையில போர் நடக்கிறத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான். மத்திய அரசு எது செய்தாலும் அதை எதிர்க்கணும். நல்லது செய்தா பாராட்டணும், தவறு செய்தா தட்டி கேட்கணும். ஆனா அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்லது செய்தாலும், கெட்டது செய்தாலும் அவங்கள எதிர்க்கிறது மட்டுமே இவங்களுடைய வேலையா இருக்கு. இந்தியா போர் தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்தியா பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தல. இந்தியாவுக்குள்ள வந்து அப்பாவி மக்களை கொன்றுகிட்டு இருக்கிற தீவிரவாத முகாம்கள் மேலதான் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்றாங்கன்னா, அமிர்தசரஸில் இருக்கிற சீக்கியர்கள் வழிபடும் பொற்கோயில அழிக்க பார்த்திருக்காங்க. இந்திய ராணுவம் சரியான நேரத்துல பாகிஸ்தான் ஏவி விட்ட பீரங்கியை செயல் இழக்க செய்திருக்காங்க. சரியான நேரத்துல அதை தடுக்காம இருந்திருந்தா பொற்கோயில் பாதிக்கப்பட்டிருக்கும். கோயிலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிருப்பாங்க. அப்படியும் காஷ்மீர்ல இருக்கிற பூஜ் கிராமத்துல பாகிஸ்தானுடைய தாக்குதலால அப்பாவி மக்கள் 15 பேர் இறந்து போயிருக்காங்க. பகல்காம்ல 26 பேர் கொல்லப்பட்டதற்கும் நேற்று 15 பேர் பலியாகி இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிற சில பிரிவினவாதிகள் கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்கல. ஆனா தீவிரவாதிகள் முகாம் மேல இந்தியா தாக்குதல் நடத்தினதுக்கு வருத்தப்படுறாங்க. பாகிஸ்தான் எந்த துறையில வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா எந்த துறையிலுமே வளர்ச்சி அடையல. பொருளாதார ரீதியா ரொம்ப பின்தங்கி இருக்காங்க பாகிஸ்தான். ஆனா தீவிரவாதத்தை வளர்க்கறதுல முதல் இடத்துல இருக்கு. இந்தியாவை அழிக்கணும்னே தீவிரவாதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நாள் தான் நம்ம பொறுமையா இருக்க முடியும்? இப்போ திருப்பி அடிக்கிறோம். அத இங்க இருக்கிற பிரிவினைவாதிகள் சில பேரால தாங்கிக்க முடியல. பாகிஸ்தான் எந்த அளவுக்கு தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னா, இந்தியா தாக்குதல் நடத்தின போது இறந்து போன தீவிரவாதிகளுக்கு தேசிய கொடி போர்த்தி ராணுவ மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணியிருக்காங்க. ராணுவ வீரர்கள் இறந்து போனாதான் தேசிய கொடி போர்த்தி ராணுவ மரியாதை செலுத்துவாங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ராணுவ மரியாதை செலுத்தியிருக்காங்கன்னா பாகிஸ்தானும் தீவிரவாதிகளும் அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்க. பாகிஸ்தானின் மக்களே இந்த போரை விரும்பலன்னு தெரியுது. ஏன்னாக்கா அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. பாகிஸ்தானின் பிரபலமான மசூதியில் மதகுரு மௌலானா அப்துல் அசீஸ் என்பவர் மக்களை பார்த்து கேட்கிறாரு, இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்க போகுது, யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மசூதியில் இருக்கிறவங்க எல்லோருமே சைலண்டா இருந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் கூட போர் வேணும்னோ போருக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லவே இல்லை. அந்த மதகுரு மௌலானா அப்துல் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானை விட இந்துஸ்தான் எவ்வளவோ பரவாயில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, இந்தியாவில் வாழும் முஸ்லிம்கள் பாதுகாப்போடு இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உலகத்தில் பிற நாடுகளில் இருக்கும் முஸ்லிம்களை விட இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானில் இருக்கிற மத குருவுக்கு இந்தியாவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. அங்க இருக்கிற மக்களும் இந்தியாவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற சில பிரிவினைவாதிங்க தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு இந்தியாவை எதிர்க்கிறாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கணும். ஏன்னாக்கா நிழலோட அருமை வெயில்ல இருந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க கொஞ்ச நாள் பாகிஸ்தான்ல இருந்தாதான் இந்தியா எவ்வளவு சொர்க்க பூமின்னு இவங்களுக்கு புரிய வரும். கொஞ்ச நாள் பாகிஸ்தான்ல இருந்தாதான் இந்தியாவோட பெருமை அருமைலாம் இவங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.